ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் காசி போயிட்டு வந்தேன். காசி போயிட்டு வந்து எப்படி போனேன்னா, எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு அவங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. இவங்ககிட்ட பேசி இவங்க வீட்லேயே ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே தான் தங்கினோம். சாப்பாடு எல்லாமே இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிரயாக்கு, புத்தகயா எல்லா பக்கமும் போகிறதுக்கு அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் ட்ரெயினில் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே எதில் ஃப்ளைட்டில் வரீங்களா, ட்ரெயினில் வரீங்களான்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, எந்த வண்டியில் வரீங்க, எதில் வரீங்கிறத அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்தபடி ஆள் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அங்கேருந்து வந்துக்கலாம். அங்கே இவங்களோட இதே ரூமே இருக்குது. அங்கே தான் தங்கினோம். நாங்கள் சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு பூண்டு வெங்காயம்லாம் ஓகேன்னா அதுக்கு தகுந்தபடி சமைச்சி தருவாங்க. இல்லை பூண்டு வெங்காயம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளியிலாம் சாப்பிட பிடிக்காது அப்படின்னிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி வீட்லேயே செஞ்சு ஒரு மாமி மூலிமா செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அங்கே கடுகெண்ணெய் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கடுகெண்ணெய் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கோல்டு வின்னர் சொல்லி கோல்டு வின்னரில் தான் இது பண்ணினோம். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லா பக்கமும் சாமி நல்லா சூப்பராக பார்த்தோம். கூட்டம் நாங்கள் போன டைம் கூட்ட நெரிசல் இல்லை. சாமியெல்லாம் பக்கத்துலேயே பார்த்தோம். கங்கா ஆரத்தி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு தகுந்தபடி நம்ம பேசி போய்க்க வேண்டியது தான். கங்கா ஆரத்திக்கு மட்டும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதில் நாங்கள் போய் கங்கா ஆரத்தி பார்த்துட்டு வந்தோம். மற்றபடியெல்லாம் கார் வேணும்னா கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லையா, நீங்கள் ட்ரெயினில் தான் போகிறீங்கன்னா வந்தே பாரத்தில் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் போய்க்க வேண்டியது. அதுக்கு முன்னாடியே புக் பண்ணால் தான் கிடைக்கும். நான் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா நான் காண்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் போய் பாருங்கள். நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. இவங்களோட இது நல்ல மந்திரம் நம்மளுக்கு தெரியாட்டாலும் புரிகிற மாதிரி சொல்லித்தராங்க. மாமி மாமா 2 பேருமே நல்ல விதமாக பழகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. காசிக்கு போயிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்னோடய சேனல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது காசி போகணும் அப்படின்னிங்கன்னா எப்படி போகிறது என்ன ஏதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்னோடய சேனல் நேம் அவங்களுக்கு தெரியாது. என்னோடய நேம் போட்டு நான் போட்டுடுறேன். என்னோடய நேம் போடுறேன். அதுக்கப்புறம் அவங்களோட நேம் போட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் போடுறேன். நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்னோடய நேம் இல்லைன்னா என்னோடய ஹஸ்பண்ட் நேம் சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த ஊர்லேருந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் போய் பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நான் எந்தெந்த ஊருக்கு போகிறேனோ அந்த ஊரில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத பார்த்து நான் வீடியோ போட முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இது கடைசி நாள் தம்பதி பூஜை செய்கிறோம். தம்பதி பூஜை செஞ்சுட்டேன்னா ஃபினிஷ்டு. அதுக்கப்புறமா தான் நான் கங்கா ஆரத்தி போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டோம். பை. எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். மீதி அவங்ககிட்ட காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்ககிட்ட விருப்பம் இருந்தால் காசி போகணுன்னு விருப்பம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் பண்ணி பேசிக்கோங்க. பை.